ஜிம்முக்கு போனா ஃபிட்டா இருப்பாங்க எவ்வளவு பேர் தெரியும்? நிறைய பேர் தெரியும். பட் எவ்வளவு பேர் போறாங்க ஜிம்முக்கு? அப்படியே போனாலும் எவ்வளவு பேர் ரெகுலரா போறாங்க? நான் என்னோட ஜிம்ல என்ன பாக்குறேன், சில பேர் போவாங்க. நிறைய பேர் அந்த அங்க இருக்கிற ஆட்கள் கன்சிஸ்டன்டா வந்து பாத்தீங்கன்னா கம்மி. ஆனா என்ன ஆசை? நல்லா ஃபிட்டா இருக்கணும். பட் அதே ஆட்கள் நாளைக்கு டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு, இல்லங்க நீங்க வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணி ஆகணும், உங்களுக்கு பிரச்சனை, நிறைய பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் வரப்போகுது அப்படின்னு நம்ம என்ன ஆயிடுது? அப்போ வருவாங்க ஜிம்முக்கு. எப்போ? எண்ட் பாயிண்ட்ல. ஏன் இன்னைக்கே பண்ணக்கூடாது? சோ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, டு அவாய்ட் த பெயின் அண்ட் என்ஜாய் பிளஷர். ஏன் எடுக்கிறாங்க? ஆக்ஷன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெயின் வரக்கூடாது அண்ட் பிளஷர் பார்க்கறதுக்கு. அதுக்காக தான் நம்ம எல்லாருமே அந்த ஆக்ஷன் எடுக்கிறோம். பட் அது இன்னைக்கே எடுக்க ஆரம்பிச்சோம்னா, பிகாஸ் எல்லா இடத்துலயுமே சேலஞ்சஸ் இருக்கு. எங்க சேலஞ்சஸ் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணி பாருங்க, அங்கே சேலஞ்சஸ் இருக்கு. ஒரு பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணி பாருங்க, அங்கேயும் சேலஞ்சஸ் இருக்கு. ஒரு பிசினஸ்லயும் சேலஞ்சஸ் இருக்கு. பட் ஒரு பையன் போய் ஒரு சாக்ரட்டிஸ்ட கேட்டானா, சக்சஸோட சீக்ரெட் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சக்சஸோட சீக்ரெட் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், என்ன ஓகே நாளைக்கு வாப்பா, நீ நாளைக்கு இந்த நதிக்கரை ஓரமா வந்துரு. அந்த ஆறு பக்கத்துல போயிட்டு நின்றுட்டு இருந்தானா. நின்றுட்டு இருக்கும் போது சாக்ரட்டிஸ் வந்தாராம், தண்ணியில் உள்ள போனாராம். அவர் ரொம்ப பயங்கர ஹைட் ஆக்சுவல் சாக்ரட்டிஸ். அவர் ஒன்று தண்ணி பின்னாடி போனோம்னா ஒரு பாயிண்ட்ல இவனோட இந்த பையனோட கழுத்தை பிடிச்சி தலையில பிடிச்சி தலையை பிடிச்சி தண்ணியில் அமுக்கிட்டாராம். ஃபுல்லா அமுக்கணும்னா அவனுக்கு மூச்சு முட்ட ஆரம்பிச்சிச்சு. அவனுக்கு மூச்சு முட்ட அவன் கொஞ்ச நேரம் வச்சிருக்கான் அப்படியே தண்ணியில. அப்படியே ஒரு பாயிண்ட்ல வந்து செத்து போயிடுவோன்ற மாதிரி அவனுக்கு அவ்வளவு ஒரு பயம் வந்துருச்சு. எப்படா விடுவாருன்ற மாதிரி விட்டானே. என்ன சார் என்ன பண்ணிட்டீங்க சாக்ரட்டிஸ் அப்படின்னா, நீ தண்ணிக்குள்ள இருக்கும் போது உன்னோட ஒரே ஒரு விஷ் ஒரு கோல் என்ன வந்துச்சு? காத்து சுவாசிக்கணும். அதான் என்னோட ஒரே கோலா இருந்துச்சு. அதான் சீக்ரெட் ஃபார்முலா ஆஃப் சக்சஸ். உன்னோட லட்சியம் என்னவன் வேணும், என்ன வேணும்னு ஆசையா இருக்கும், அதை நீ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு. இந்த மாதிரி உனக்கு எந்த மாதிரி அந்த மூச்சு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு அந்த பாயிண்ட்ல அதே மாதிரி நீ வாழ்க்கையில எடுக்க ஆரம்பிச்சுன்னா எதையுமே வில் பி சக்சஸ்ஃபுல். இன்ஃபேக்ட் எப்பவும் சொல்றதா, இவன் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லணும்னா கூட நிறைய பேர் வந்து இதுல பைசா இருக்கா, அதுல பைசா இருக்குன்னு கேட்குவாங்க. இன்னும் நீங்க பைசா பின்னாடி போக ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில் சக்சஸ்ஃபுல் ஆகவே முடியாது. எஸ், ஐ மீன் இட். பட் உங்க பேஷன் பின்னாடி போனீங்கன்னா உங்க பைசா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்க என்ன பண்ணாலும் சரி, பேஷன் பின்னாடி ஓடுங்க and you will reach success. நான் சொன்ன மாதிரி தான், இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவீங்க, சூப்பர் சார், ஐ வாண்ட் டு மேக் a difference in my life அப்படின்னீங்க. பட் எனக்கு தெரியும் இதில் ஹார்ட்லி அந்த 2% ஆட்கள் தான் ஆக்ஷன் எடுப்பீங்க. இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்குமே கிடையாது. இது வெறும் அந்த 2% ஆட்கள் தான். நீங்க அந்த 2% ஆட்கள் அந்த கேட்டகரியில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன கால் பண்ணுங்க, இந்த ப்ரோக்ராம் எடுங்க.